இந்த கொஸ்டின் வந்து November 24 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம இன்வெர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இது இருக்குல்ல, இது மட்டும் எழுதிக்கலாம். எழுதிக்கணும். இது வந்து எப்படி பிரிச்சுக்கலாம்னா a/s + b/s+1 + c/s+2. இப்போது வந்து நம்ம ஏபிசி இந்த ஏபிசியோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்வெர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம்ல. இப்போ ஏ வந்து s+1 s+2 மல்டிப்ளை பண்ணோம், ப்ளஸ் இருக்கிறது அப்படியே பண்ணோம். பி வந்து எஸ்ஸோடையும் அண்ட் s+2 மல்டிப்ளை பண்ணி போடணும், அண்ட் நடுவில் ப்ளஸ் இருக்கிற சேம் அப்படியே போட்டு சி வந்து s+1 மல்டிப்ளை பண்ணோம், டிவைடட் பை போட்டு இந்த எஸ் இருக்கல s × s+1 s+2 இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டோம். ஓகேவா? ஸோ மேலே இருக்கிறதுல இது மட்டும் போட்டு 1 = இது மேலே இருக்கிறது அப்படியே போட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துப்போம். இப்போ வந்து எஸ் வந்து நம்ம 0வாக எடுத்துக்கினா எங்கெங்கே எஸ் இருக்கோ அங்கே வந்து 0 வந்து அப்ளை பண்ணோம். ஸோ எங்கே எஸ் இருக்காங்கல்ல வந்து 0 போட்டுமா, 0 போட்டு இப்போ 0 + 1 1 0 + 2 இப்போ வந்து 0 வந்து எதில் மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆகிடும். அப்போ சி கூட அப்படி தான் 0 ஆகிடும். அப்போ இந்த டம் நமக்கு வேணாம், 0 தான். இப்போ இதை எடுத்துக்கலாம் 1 2. இப்போ a × 2 2 தானே, a2 தானே. இப்போ இங்கே வந்து இன்ட்டு இருக்குது, 2 வந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 1/2 ஆகும். ஓகேவா? a = 1/2. இப்போ வந்து ஏவோட வேல்யூ நமக்கு ஃபைண்ட் பண்ணிட்டு இப்போ பியோட வேல்யூ இப்போ எஸ் வந்து நம்ம -1 எடுத்துக்கலாம். இப்போ எங்கே எஸ் இருக்கோ இதுக்கு முன்னாடி போட்டோம்ல 0 போட்டோம்ல, அதனால் இப்போ எங்கே எஸ் இருக்கோ -1 அப்ளை பண்ணிட்டு வந்துடணும். இது நமக்கு நார்மலாக தெரியலாம், ப்ளஸ் × -0 ஆகிடும். இந்த மாதிரி 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, இப்போ 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, இதெல்லாம் 0 ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த டம் 0வை மல்டிப்ளை பண்ணி சி வந்து 0 ஆகும், ஏவும் 0 ஆகும். நடுவில் என்ன இருக்குது, b -1 அண்ட் 1. இப்போ b வந்து இங்கே 1 தானே, b × 1 b தானே, இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ -b. இங்கே 1 இருக்கா, ஸோ என்ன பண்ணோன்னா இந்த மைனஸ் வந்து இந்த பக்கம் அனுப்பிடலாம். ஓகே, b = -1. இப்போ வந்து எஸ் வந்து -2 எடுத்துக்கினா எங்கே எஸ் இருக்கோ அங்கே வந்து -2 வந்து போடணும். போட்டால் வந்து நமக்கு இந்த மாதிரி வரும். இது ஈஸியாக தான், நீங்களே பண்ணுங்கள். இப்போ இது வந்து 0 மல்டிப்ளை பண்ணி ஏவும் 0 ஆகும், பி வந்து 0 ஆகும். இப்போ ரிமைனிங் சி மட்டும்தான் இருக்குது. சி × -2 மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 × 1 2, C2. இப்போ 2 வந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன, 1/2. இன்ட்டு வந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவைடட் பை ஆகும். இப்போ சி = 1/2. அப்போ நம்ம ஏவும் ஃபைன் பண்ணிட்டோம், பியும் ஃபைன் பண்ணிட்டோம், சியும் ஃபைன் பண்ணோம். ஸோ இந்த ஏபிசியோட வேல்யூவில் நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணோம்ல, இதில் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ அப்ளை பண்ணால் என்ன வரும்னா இங்கே ஏபிசி இங்கே இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி போட்டோம்ல, அதோட வேல்யூஸ் வந்து போடும். இப்போ வந்து நம்ம இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். எல் இன்வெர்ஸ் போட்டு 1/s அது போட்டோமா. இப்போ இதுக்கும் இன்வெர்ஸ் போடணும், தனித்தனியாக இன்வெர்ஸ் போடணும். ஓகேவா? இதுக்கெல்லாம் ஸோ இங்கே ஏன் மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே -1 இருக்குல்ல, ஸோ இங்கே மைனஸ் போட்டு 1 வந்து உள்ளே எடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ வந்து 1/2 இருக்குது, 1/2 வந்து வெளியே எடுத்துகிட்டு எல் இன்வெர்ஸ் 1/s வச்சுட்டோம். இப்போ எல் இன்வெர்ஸ் இது வந்து அப்படியே வந்துடும். இதுவும் 1/2 இருக்குல்ல, 1/2 வந்து வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும்ல, 1/s ஃபார்முலா வந்து 1. இப்போ 1/s வேல்யூ வந்து 1. இந்த 1/s + a ஃபார்முலா தெரியும்ல நமக்கு, இந்த ஃபார்முலா படி e - at வரும். இது ஃபார்முலா வந்து e - 2t. ஓகேவா? ஃபார்முலான்னு எப்படின்னா 1/s + a ஃபார்முலா = e - at தானே வரும் ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து 1 இருக்குது, அதனால -t போட்டோம். 1 போட்டாலும் போடனாலும் ஒன்று தான். இங்கே 2 இருக்கிறதுனால a வந்து இங்கே பவரில் வந்து -2 போட்டோம். ஓகே, இப்போ வந்து 1/2 × 1/2 தானே. ஸோ இது 1/2 வந்து வெளியே காமனாக எடுத்துக்கிட்டு இங்கே e - 2 இருக்குல்ல, 1/2 × e - 2 இது வந்துச்சா. இங்கே வந்து 2 ஏன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோன்னா, இப்போ 1/2 × 2 e - t என்ன 2 × 2 கேன்சல் ஆகி e - t வரும்ல. இப்போ e - t அப்படியே போட்டோம், அதனால 2 e - t. இப்போ 1/2 × 1/2, ஸோ 1/2 × 1 1/2 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். என்ன இன்வெர்ஸ் மெத்தட்னா ஆன்சர் அவங்களே தந்துடுவாங்க, நம்ம வந்து கொஸ்டின் வந்து ஃபைன் பண்ணோம். ஸோ இதுதான் கொஸ்டினோட ஆன்சர். ஓகே.